ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோட் 24 தான். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம், அங்க பயங்கரமா சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். அந்த சண்டையில மிக்கியால அவனோட சீக்ரெட் மூவை யூஸ் பண்ண முடியல. இதுக்காக ஆளு பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். அங்க இருக்கிற ஒரு மூட்டையும் அப்படி அவன் கிளிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அங்க பிராக்டிக்ஸும் ஆரம்பிக்குதான். ஆனா ஹிமிகாவாவும் அவனும் அங்க பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அடே போதும் நித்து, இந்த மாதிரி நீ கொஞ்சம் ஹேர் ஸ்டைல மாத்தினா போதும், ரொம்ப ஃபிளெக்ஸ் பண்ண இருக்க, இதெல்லாம் சரிதானா? உடனே அங்க குமிழ்ட மூஞ்சிலே அடிச்சு சொல்றா, போதும் நித்துங்க ரெண்டு பேரும், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம வந்து பிராக்டிக்ஸ் பண்ணணும். இந்த சைடு ஓகாவும் ரொம்ப கடுப்பாயிடுறான். அடே ஃபுரோச்சி, இந்த சைடு வாடா, நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அதுதான் கேக்குறேன். நீ வந்து என்கிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ற? எனக்கு இன்னுமாடா புரியல. நான் எதுக்குடா இங்க வாலிபால்லாம் விளையாடணும்? எனக்கு தேவை சண்டை தான் எனக்கு தேவை. ஆனா உனக்கு இன்னுமா புரியல இந்த மாதிரி நம்ம எதுக்கு வாலிபால விளையாடுறோன்னு? என்ன நம்ம வாலிபால விளையாடலன்னா அவ்வளவுதான், இப்போ நம்ம தோத்துட்டா நம்மள இந்த ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து சண்டை போடணும். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி பேசும்போதே அங்க பயங்கரமா சத்தம் வந்து இன்னதுன்னு பார்த்தா மிக்கி அவனோட ட்ரைனிங்க பயங்கரமா பண்றானா. இதனால ஒரு பேக்கையும் அவன் அப்படி நொறுக்குறான். இதையும் இங்க ஓகா வந்து பாத்துக்கினே சொல்றான், ஓ இந்த டெக்னிக்கை பத்தி தான் நீ பேசுனியா? மிக்கியும் அங்க சைல பாக்குறான். அங்க ஓகா இல்ல, பிஎல்செபப் தான் இருக்கான். அட நீ என்னதான் தேடுற போல, ஆனா நான் ஒன்னும் அங்க இல்ல, நான் இருக்கிறது உன் பின்னாடி. ஓ நீயே வந்துட்டியா? நான் வந்து வாலிபால் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப எனக்கு போர் அடிக்குது, அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல, அதனால தான் நான் இதை பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? அப்பனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கை பாத்துக்கலாமா? ஏய் பிஎல்செபப், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க? அதாவது சண்டையை ஆரம்பிக்க போறாங்க. அங்க ஓகாவும் சைடுல ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்து மாட்டிக்கிறான். இந்த சைடு அங்க மசாஜ் பண்ண இருக்கும் போதே அந்த பொண்ணு கேக்குறான், ஆமா அந்த மிக்கிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவன் வந்து இப்போ சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கான், இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நானும் தடுக்க ட்ரை பண்ணேன், இருந்தாலும் அவன் கேக்குற மாதிரியே இல்ல. ஆனா அவன் அதுக்கு அவளைக்கும் ரெடியும் ஆகல. ஆனா நம்ம அதுக்குன்னு அவனை தனியா விடுறது சரிதானா? இல்ல பாத்துக்கலாம். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க அவங்க மூணு பேருமே பேசிக்கினே போவாங்களா. இப்பதான் அங்க மிக்கியே சொல்றான், நான் வந்து இந்த வெக்கேஷனுக்கு என்னோட பாட்டியோட வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஓ அப்படியா? அது வந்து ரொம்ப தூரமாச்சு, நீ வந்து அங்கேயா போக போற? ஆமா எனக்கும் அந்த இடம் தெரியும், அந்த புக்தா ஸ்டாச்சு பக்கத்துல தானே இருக்கு. ஓகாவும் நைஸா அந்த ஃபுட்டையும் சாப்பிட்டுறான். அடே ஓகா, எல்லாம் சரிதானா? மத்தவங்க ஃபுட்டை கூச்சமே இல்லாம சாப்பிடுற? அடே என்னடா நீ பேசுற, விர்ரா பாத்துக்கலாம். ரெண்டு பேர் கூட நான் இப்பதான் ரீசெண்டா பழக ஆரம்பிச்சேன், ஆனா நான் ரொம்ப இவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டேன். சீன் பிரசன்ட்க்கு வந்து அங்க அப்படியே அவன் கேக்குறான், நீ வந்து எதுக்கு என்ன ஏமாத்தின? 3 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஸ்கூல்ல நம்ம இருக்கும்போது என்னாச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப சீன் பாஸ்ட்டுக்கு போது அவன் தனியா ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அங்க அவனுக்குன்னு ஒரு லக்கி சாம பொருள் இருக்கும், அத பசங்க பொடுங்கி பயங்கரமா கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. இங்க ஒண்டி நித்துல அதை மெரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க பயங்கரமா எல்லாருமே அடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஓகா தான். அங்க ஓகாவை பார்த்தோன்னே அங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா ஓகாவை அப்போலாம் ரேம்பேஜிங் ஓகா அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். உடனே அங்க ஓகாவை பார்த்தோன்னே அவனே பயப்படுறானா. அங்க ஓகா கிட்ட அவன் சொல்றான், நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அங்க அப்படியே அவன் தாக்க போறானா. என்னப்பா உனக்கு அவ்வளவு தைரியமா? நான் யாருன்னு தெரியும்ல. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. தாக்கலான்னு வந்தா மூஞ்சிலே ஒரு கோடை போட்டுறான். பாவம் அவனால எதுவுமே பண்ண முடியல. என்னப்பா உன்னோட ஆளு எவ்வளவு வீக்கா இருக்கான். இன்னமும் அவன் விடல. அவனோட கால இருக்க அந்த லக்கி சாம எடுக்கதான் அவன் கீழே குனிஞ்சிருக்கான். திரும்பவும் அந்த பொருளை வச்சு தாக்கலான்னு வருவானா. ஓகா அதை பிடிச்சு பயங்கரமா தாக்கி விட்டாரான். சீன்ல காப்பாத்தினதுக்காக மிக்கி ரொம்ப நன்றி சொல்றான். இது என்னோட அப்பாவோட பொருள், பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கு, அதுக்காக ரொம்ப நன்றி. ஆனா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு, உனக்கும் நிறையவே தைரியம் இருக்கு. இப்படிலாம் இவன் சொல்லும் போது தான் நான் யோசிச்சேன், வந்து என்ன ஏத்துக்கினானு. சீன்ல ஸ்கூல்லயும் இதை பத்தி தான் அங்க பேசின்னு இருக்காங்க. ஓகா பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஓகா அவன் கூட சண்டை போட்டானா, திரும்பவும் வந்து ரிவெஞ்ச கொடுத்து பயங்கரமா ஓகாவை அடிச்சிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே மிக்கியும் ஓடி போறான். அங்க ஓகாவோட மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடி வாங்கிதான் இருக்கு. ஆமா ஓகா, உனக்கு வந்து என்ன ஆச்சு? அவங்க அடிச்சாங்களா என்ன? ஆமா யாரு நீ? ஏய் ஓகா, என்ன மந்துட்டியா? அதாவது நாதண்டா, எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக இப்படி சொல்றேன்னு. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி விஷயத்துல மாட்டக்கூடாது, நானும் அடி வாங்குவேன்ல, அதுக்காக தானே நீ இப்படி சொல்ற. கவலைப்படாத, எப்படியும் நான் இந்த வாரத்துக்குள்ள வேற ஒரு ஸ்கூலுக்கு நான் போக போறேன். அதெல்லாம் அவளைக்கும் கண்டுக்கல. அவன் அப்படியே போறானா. அங்க திரும்ப ஒரு குரல் கேக்குது, அடே ஓகா எங்கடா இருக்க? என்னோட மூஞ்சில கோடை போட்டு அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? ஓகா போய் நிக்கிறானா. ஆல்ரெடி மொத்த ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மிக்கியும் ஓடி வரான். ஏ ஓகா நீ வந்து நில்றா. ஆனா ஓகா மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சிடறான். யாரா நீ? என்ன தெரிஞ்ச மாதிரியே பேசுற, நீ யாருன்னே எனக்கு தெரியல, இந்த மாதிரி வீக்கான ஆள எனக்கு தெரியவே தெரியாது. சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வந்து அங்க பிஎல்செபப் தான் ஒரு ரெஃப்ரியா இருக்கா. சோ அதுவும் அங்க 1 2 இருந்து இவன் பார்த்தாங்க பிளாஷ்பேக்க சொல்லிருக்கானா. சோ இதனால அது ரொம்ப கடுப்பாகுது. 1 2 3 இதுக்குள்ள அவன் சொல்ல அவ்வளவுதான் அவன் அப்படின்னு அதுர பாஷையில எது சொல்லுது. அதே மாதிரி அவனோட ஸ்டோரியும் முடியுது. அங்க சொல்றான், நீ வந்து எதுக்கு அப்படி பண்ண? திரும்பவும் அது ஒண்ணுன்னு சொல்லான்னு வரும். அதுக்குள்ள அவங்க கரெக்டா சண்டையும் ஆரம்பிக்கிறாங்க. பிஎல்செபப்க்கும்
ஆனந்த கண்ணீரே வந்தாங்க. ஏய் நீ வந்து எதுக்கு அழுவுற, ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த சைடு அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. செம்ம வேகமா பின்னாடி வந்து வேர்ல்பூல் டொர்னேடோ கிக் அடிக்கிறான். இது ஒரு டைரக்ட் ஹிட். ஆனா ஓகாக்கு அவளைக்கும் பெருசா எதுவுமே ஆகல. உன்னோட சீக்ரெட் டெக்னிக்கை காட்டுறேன்னு சொன்னல, சீக்கிரமா எனக்கு காட்டுற வழியை பாரு. அவன் திரும்பவும் செம்ம வேகமா வந்து ஒரு பயங்கரமான ட்வின் பாம் ஸ்ட்ரைக் அடிக்கிறான். அங்க ஓகாக்கும் அதோட எஃபெக்ட் வந்து தெரியுது. அவ்வளவுதான், எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இரு, ஆனா இது முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கா மாறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் உனக்கு தெரியுமா? அங்க ஓகா மேல அவனோட சீக்ரெட் டெக்னிக்கை பயன்படுத்துறானா, ஓகா அப்படியே சைடா போய் விடுறான். இது வந்து என்னோட 70%க்கான பவர் ஒண்டி தான். என்னோட முழு பவரை என்னால பயன்படுத்த முடியல. என்னோட கையில லைட்டா அடிபட்டிருக்கு. அதனால தான் என்னால இப்படி பண்ண முடிஞ்சது. அந்த டோஜோ அவனும் சும்மா சொல்ல முடியாது. அவனும் ரொம்ப டஃப் தான். ஆனா இப்போதைக்கு இருக்க சொன்ன பேச்சை நான் கேட்டாவனும். அவன் என்ன சொன்னானா, ஒரு வாரக்கு அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் இது முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஃபைட் பண்ணலாம். அப்போ நான் காட்டுறேன் நான் வந்து யாருன்னு, என்னோட பவரை பத்தியும் அப்பதான் உனக்கு தெரியும். இந்த சைடு அந்த லேடிஸ் கேங்கு அவங்க வந்து ஓகாவை பத்தி பேசுறாங்க. இந்த ஓகாவையும் ஃபுரோச்சியும் நான் ட்ரைனிங் அப்ப பார்க்கவே இல்லையே, அவங்க எங்க போனாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஓ அவங்களா, நம்ம ஹிமிகாவா கூட சண்டை போடும் போதே அவங்க ஆளை காணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹோலி 6 நைட்டு கூட போய் சண்டை போட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், அடி வாங்கிட்டு கூட வரலாம். வந்து என்ன சொல்ற, எனக்கு தெரியும் அவங்க முட்டாள் தான். இந்த அளவுக்கு அவங்க முட்டாளா இருக்க மாட்டாங்க, அது ஒன்றே எனக்கு நல்லா தெரியும். ஓகாவும் ஃபுரோச்சியா வராங்களா, அவங்களோட மூஞ்ச பார்த்தோன்னே இவளுக்கு தெரியுது. அட அப்போ உண்மையிலேயே நீங்க சண்டை போட்டு தோத்து போயிட்டீங்களா? இங்க கவலைப்படாதீங்க கும்மேல்டா, இந்த மாதிரி நாங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்றதுக்கு வரோம். இன்னைக்கு எங்களால பண்ண முடியாது, நாளைக்கு நாங்க கண்டிப்பா வரோம். இந்த சைடு அங்க ஃபுரோச்சி அவங்க 2 பேரும் பேசிக்கினே போறாங்க. நான் எதிர்பார்க்கலப்பா அந்த மிக்கி அவன் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவானு. இந்த 3 வருஷத்துல அவன் ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணமும் நீதான். நீ வந்து அப்படி என்ன பண்ண, அதை பத்தி அவன் யோசிக்கிறானா, ஆனா அதை கண்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போறான். கீழே அங்க ஒரு கடையை பார்த்தோன்னே அவன் கீழே போய் பேசுறான். உனக்கு எவ்வளவு வகையான ஜாப் இருக்கு, அடிக்கடி நான் பார்க்கும்போது வேற வேற விதமான ஜாபை நீ பண்ணிருக்க. சரி ஏதோ ஒண்ணு, என்ன சாப்பிடுறீங்களா? இல்ல நான் வந்ததே வேற விஷயமா, அதாவது நான் கூட சண்டை போட ஆசைப்படுறேன். சோ சண்டையை நம்ம ஆரம்பிக்கலாமா? ஒத்துக்கிறேன். அங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவன் டோஜோ கிட்டே கேக்குறான். மிக்கி அவனோட அட்டாக்க நீ வந்து வாங்கினல, இப்படி உனக்கு எதுவுமே ஆகல. ஓ அவனை பத்தி கேக்குறியா? அப்பனா நீ வந்து அதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஒரு பஞ்ச் அடிக்கிறாங்க. இதையும் ஏதோ தியேட்டருக்கு வந்த மாதிரி அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கினே பாக்குறாங்க. சைடு ஓகா மண்டியை வச்சு அடிக்கிறானா, அவன் அப்படியே பின்னாடி போறான். நான் வந்து என்னோட ஸ்பெஷல் மூவை காட்டுறேன். அங்க ஓகாவும் போய் பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறானா, இதுக்கு அவன் எங்கேயோ போய் விழுறான். எப்படி என்னோட பஞ்ச் வந்து பயங்கரமா இருக்கா, என்னால அவனை தோக்கடிக்க முடியும் தானே? இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல, இந்த பஞ்சை வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அவனோட பஞ்ச் இதை விடவும் பயங்கரமா இருக்கும், நான் காட்டுறேன் பாரு. அவன் ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான், அதுக்கே ஆளு எங்கேயோ போய் விழுறான். இதே மாதிரி அங்க சண்டை பயங்கரமா போகுதா. சண்டையப்போ அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கினே ஃபைட் பண்றாங்க. என்ன இது, இதை பாக்குறதுக்கு எனக்கு சண்டை மாதிரியே தெரியல. குத்தும் போதே அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே சிரிச்சுன்னு இருக்காங்க. இதே மாதிரி அங்க சண்டை முடியுது. அங்க பியல்செபூப் தான் சொல்லுது, இந்த மாதிரி ஜெயிச்சது ஓகா தான். இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, ஏன்னா அவன் நிறையவே அடி வாங்கினான், அப்பனா யாரு ஜெயிச்ச மாதிரியாச்சு? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். ஆனா எப்படியோ அவனுக்கு என்னோட ஸ்பெஷல் மூவை நான் காட்ட போறேன். சோ என்ன சொல்ற பியல்செபூப், அவனை என்னோட காலுக்கு அடியில முட்டி போட வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல நடக்கிற இந்த வாலிபால் மேட்சை நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும். நீ தயாரா இருக்கியா? சோ அதுவும் இங்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நான் மூவி டைப்ல நான் ஃபர்ஸ்ட் சேனல்ல அப்லோட் பண்ண வேண்டியது அங்க ஸ்ட்ரைக் இருக்கனால எப்படியே போகாது. ஸோ அதனால தான் நான் இங்க அப்லோட் பண்றேன். ஸோ இங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். கரெக்டா 25வது எபிசோட்ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ 25ல இருந்து பாக்குறதுக்கு தயாரா இருங்க. நானும் கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்ண பாக்குறேன். மறக்காம இந்த அனிமே எப்படி இருந்துச்சுனோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை 25வது எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.